ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால யுத்தத்தின் சேனை என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் விசேஷமான காரியங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆரம்ப காலத்திலே செய்யப்படக்கூடிய யுத்தத்தை போல இந்த கடைசி காலத்தின் யுத்தம் என்கிறது சாதாரணமான வகைப்பட்ட ஒரு யுத்தத்திலே ஒன்று அல்ல. இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் அதிவேகமானதும் அதிபயங்கரமானதும் காலங்களை கடந்ததும் இனி வரக்கூடிய காலங்களுக்கு ஏற்ற மகா பெரிய பயங்கரமான காரியங்களை உருவாக்கக்கூடியதுமான மகா பெரிய இறுதி நிலையான யுத்தம். இந்த இறுதி நிலையான யுத்தத்திலே எவன் ஒருவன் சரியான ஜெயிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறானோ அவனாலே அல்லாமல் மறு உலக வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறது முடியாது என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு மனிதனுடைய கரங்களிலே தந்திருக்கக்கூடிய இந்த யுத்தத்தின் பொறுப்பை அவன் சரிவர நிறைவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் மறு உலக ராஜ்யத்தின் மகிமையான காரியங்களை பெற அவன் தகுதி பெற்றவனாய் மாற்றப்படுகிறான். மட்டுமல்லாமல் இந்த யுத்தத்திற்கு ஏற்ற பழக்குவிக்கப்படக்கூடிய முறைமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியதும் அவசியம். அந்த காலத்திலே காணப்பட்ட யுத்தத்தினுடைய முகாந்திரமான காரியங்களைப் போல அல்ல, இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற சரிவர காணப்படக்கூடிய ஆயத்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 34வது வசனத்திலே இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற ஒரு பழக்குவிக்கக்கூடிய ஒரு முறைகளை பற்றி வேதம் நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 18:34 வாசிக்க கேளுங்கள். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி, என்னுடைய புயங்களினால் வளையும்படி என்னுடைய கைகளை யுத்தத்திற்கு அவர் பழக்குவிக்கின்றார். வெண்கல வில்லும் நம்முடைய புயங்களினால் வளைவிக்கப்பட வேண்டுமா? அப்படி என்றால் இந்த இறுதி கால யுத்தத்திற்கு என்கின்ற பலமடைய பண்ணக்கூடிய தன்மை எத்திறமை உள்ளதாக எத்தன்மை உள்ளதாக காண்பிக்கப்படுகிறது என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த யுத்தத்திலே நீங்களும் நானும் தோற்று போகிறது உண்டானால் இனி நம்முடைய வாழ்க்கைக்கு உரிய எந்த விதமான தன்மைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஒன்று வாழ்வு, இல்லை என்றால் சாவு. இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு பரிமாணத்தையும் இந்த யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், வெண்கல வில்லும் நம்முடைய புயங்களினால் வளையப்படக்கூடிய அளவிற்கான பலம் உள்ளவனாய் நான் உன்னை உருவாக்கப் போகின்றேன். நம்முடைய கரங்களை கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற பழக்குவிக்கப்படக்கூடிய முறைமைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கி தருகிறார் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். எப்படிலாம் ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற அந்த பயிற்சியை, அந்த பழக்குவிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குகிறார் என்கிறதை பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். யாத்திராகம புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன்னுடைய கையை நீட்டி அதனுடைய வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை அவன் பிடித்தபோது அது அவனுடைய கையிலே கோலாயிற்று. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் மோசே என்கின்ற மனிதனுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை கற்பித்து தருகின்றார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எகிப்திலே காணப்பட்ட சகலவிதமான முறைமைகளை கற்றுக்கொண்ட மோசே, அவனுக்கு இந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒன்றும் தெரியாது. எகிப்திலே செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன், எல்லா விதமான காரியங்களுக்கும் அடுத்த தன்மைகளை புரிந்து கொண்ட ஒரு மனிதனும் கூட. இப்பொழுது கர்த்தர் மோசே என்கின்ற மனிதனை சந்திக்கின்றார். மோசே என்கின்ற மனிதனை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், நான் உன்னை எகிப்திலே காணப்படக்கூடிய பார்வோனுக்கு முன்பதாக அனுப்பி அங்கு இருக்கக்கூடிய என் ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய இரட்சகனாய் உன்னை நான் உருவாக்கப் போகின்றேன். இந்த எகிப்து நாட்டை பற்றியும் பார்வோனுடைய நிலைகளை பற்றியும் பார்வோனுடைய இராணுவங்களை பற்றியும் பார்வோனுடைய மகிமைகளை பற்றியும் புரிந்து கொண்டவன் மோசே. மோசேக்கு எல்லாமே தெரியும். மோசேயினுடைய காலங்களிலே பார்வோனுடைய அரமனையிலே வளர்க்கப்பட்டவனாய் இருந்ததினாலே அங்கு காணப்படக்கூடிய சேவகர்களுடைய நிலை, அங்கு காணப்படக்கூடிய யுத்தத்தினுடைய தன்மை, அங்கு காணப்படக்கூடிய படைகளை பற்றிதான அறிவு சகலத்தையும் அறிந்து கொண்டவன் மோசே. இப்பொழுது
மோசேயை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், உன்னை நான் பார்வோனுக்கு முன்பதாக அனுப்ப போகின்றேன். மோசே தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக பயமடைய துவங்கினார். இந்த பார்வோனை எதிர்க்கும்படி இந்த ஆண்டவராகிய தேவனை நம்பி நான் எப்படி கடந்து போக முடியும்? அவனுடைய கரங்களிலே ஆயுதங்கள் உண்டு, வல்லமைகள் உண்டு, படை பலங்கள் உண்டு, புய பலங்கள் உண்டு, இராணுவ பலங்கள் உண்டு, அநேகம் விதமான காரியங்களை அவன் உள்ளடக்கிறவனாய் காணப்படக்கூடிய மகாபெரிய மன்னன். அவனை எதிர்க்க இந்த ஆண்டவராகிய தேவனை நம்பி நான் எப்படி கடந்து போக முடியும்? உடனே மோசே என்கின்ற மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோலை நீ தூக்கி எறி மோசே என்று சொல்லுகின்றார். உடனே மோசே தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோலை தூக்கி எறிந்தான். எரிந்த மாத்திரத்தில் அந்த கோல் மகா பெரிய சர்ப்பமாய் உருவாக்கப்பட்டது, பெரிய பாம்பாய் மாற்றப்பட்டது. உடனே இந்த பாம்பை கண்ட மோசே பயமடைய துவங்கினார். எங்கே இந்த பாம்பு நம்மை தீண்டி போட்டு விடுமோ? என் கையில் இவ்வளவு நேரம் கோலாக காணப்பட்ட இந்த தடி இப்பொழுது பாம்பாய் மாற்றப்பட்டதே என்று சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், நீ உன்னுடைய கையை நீட்டி அதனுடைய வாலை பிடி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், பாம்பை எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்புக்கு தெரியாமல் அதனுடைய தலையை பிடிச்சிடுவாங்க. ஆனால் வாலை பிடித்தால் பாம்பு தீண்டாமல் நம்மை விடுகிறது இல்லை. எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயம், வாலை யாரும் தொடமாட்டாங்க. வாலை தொட்டாலே உடனே ஒரே போட போட்டுரும் பாம்பு. ஆனால் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், நீ அதனுடைய தலையை பிடிக்காமல் அதனுடைய வாலை பிடி என்று சொல்கின்றார். வாலை பிடிச்சா என்ன நடக்கும்? இந்த பாம்பு வழக்கம் போல மோசேயினுடைய கையை தீண்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா? இந்த காரியத்தினுடைய அடிப்படையிலே கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின்படி மோசே தன்னுடைய கரங்களை நீட்டி வாலை பிடித்த மாத்திரத்தில் அந்த பாம்பு மீண்டும் கோலாய் அவனுடைய கரங்களிலே மாற்றப்பட்டது. அப்படின்னா இருந்து கர்த்தர் என்ன ஒரு காரியத்தை மோசைக்கு பழக்குவிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். வாலை தொட்டா பாம்பு தீண்டும் என்கிறது எல்லா மனிதனுக்கும் தெரிந்த ஒரு நியமம், எல்லா மனுஷனுக்கும் தெரியும். ஆனால் கர்த்தர் இந்த இடத்திலே வாலை போய் பிடி என்று சொல்கிறதற்கு காரணம், பயமில்லாது இருக்கக்கூடிய அளவுக்கு மோசையை கர்த்தராகிய தேவன் பழக்குவிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த கடைசி காலத்தில் இந்த பொல்லாத பிசாசனுடைய தன்மை பயமுறுத்தக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறதை கண்கூடாக பார்க்கிறோம். இப்போ உலக அரங்கில், நம்முடைய இந்திய நாட்டில், நம்முடைய ஊரில், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சொந்த ஊர்லேயே எல்லாருடைய முகங்களையும் ஒரு முறை நீங்கள் திரும்பி பாருங்கள். ஒவ்வொருடைய முகத்திலும் அவர்களை அறியாத ஒரு மரண பயம், ஒரு திகில். தேச அரங்கம் எங்கிலும் காணப்படக்கூடிய இந்த கொரோனா நோய் தொற்று, இந்த நோய் தொற்று யார் மூலமாய் வரப்போகிறது தெரியாது. யாரின் மூலமாய் இந்த நோய் அலை என்னையும் பாதித்து விடுமா தெரியாது. கடைக்கு போனால் நம்மை அறியாத ஒரு பயம், அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே, பேசக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலே நம்மை அறியாத ஒரு பயம், எந்த நேரத்தில் இதே விதமான மரணம் எனக்கு சம்பவிக்கும் என்னை அறியாத ஒரு பயம். மனிதனுடைய மனதிற்குள்ளாக பயம் என்கின்ற நிலைகளை இந்த பொல்லாத சாத்தான் கடைசி நாட்களிலே தோற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது ஒரு யுத்த வீரன் எப்படி போய் நின்று யுத்தம் செய்ய முடியும்? மனதிலே பயத்தை வைத்துக்கொண்டு யுத்தம் செய்கிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களை எப்படி பழக்கப்படுத்த ஆரம்பிக்கின்றார். எந்த நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் பயப்படாதிருக்கக்கூடிய தன்மை உள்ளவனாய், பலம் நிறைந்த ஒரு மனிதனாய், எதையும் மேற்கொள்ளும் சத்துவம் பெற்ற ஒரு மனிதனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட வேண்டும். பார்வோனுக்கு பயந்து ஓடி வந்த மோசே, அந்த பாம்புக்கு பயந்து திகைத்து நிற்கக்கூடிய மோசே, இப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், நீ உன்னுடைய கையை நீட்டி அதனுடைய வாலை பிடி மோசே. இந்த வாலை மோசே தொட்ட மாத்திரத்தில் சர்ப்பம் தீண்டி விடுமோ என்று சொல்லக்கூடிய பயத்தோடு கூட மோசே தொட்டார். ஆனால் நடந்த காரியத்தை பார்க்கிறோம், அந்த சர்ப்பம் மீண்டும் மோசேனுடைய கையிலே கோலாய் மாற்றமடைய துவங்கிற்று. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கடைசி காலத்திலே கர்த்தராகிய தேவன் உன்னையும் என்னையும் பழக்குவிக்கிறார். எப்படி? பயம் இல்லாதிருக்கக்கூடிய நிலைகளை உன் மனதிலும் என் மனதிலும் உருவாக்கும்படியாக இந்த பொல்லாத சாத்தான் உலக அரங்கம் எல்லாவற்றையும் இந்த கடைசி நாட்களிலே பயம் நிறைந்தவர்களாய், எல்லா ஊழியர்களின் மத்தியிலே கூட, உபதேசம் பண்ணக்கூடிய மக்களின் நடுவிலே கூட எந்த நேரத்தில் என்ன காரியம் நடத்தும், அதாவது பக்கத்தில் ஜோமன வரக்கூடிய மக்களை கூட பக்கத்தில் வரவிட முடியல. யார் மூலமாய் கொரோனா அலை வரும் தெரியாது. அவர்களை அறியாத ஒரு பயம், அவர்களை சுற்றிலும் பெரிய பெரிய காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, வீட்டை விட்டே வெளியே போகாது இருக்கக்கூடிய நிலை. மாஸ்க் வந்து ஒரு மாஸ்க் முதல்ல போட்டோம், டபுள் மாஸ்க் இப்போ போட்டோம், மூன்றாவது மாஸ்க் போடுங்கள் என்று சொல்லி கேரள ராஜ்யத்தில் இப்பொழுது மெய்யாகவே வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 மாஸ்கையும் தாண்டி கூட ஒருவேளை கடந்து வந்து விடலாம். பயம்.
இந்த பயத்தை நீயும் நானும் ஜெயிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் சாத்தானை எதிர்க்க உன்னாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் அதை வலியுறுத்தும் முகாந்திரமாகத்தான் நம்முடைய கரங்களை பயமில்லாது இருக்கக்கூடிய கரங்களாக பழக்குவிக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த வழியிலெல்லாம் வருகிறது, எப்படியெல்லாம் கர்த்தராகிய தேவன் இந்த பயத்திற்கு நீங்கினவர்களாய் உங்களையும் என்னையும் பயன்படுத்த போகிறார் என்று பாருங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசியுங்கள். அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி நீங்கள் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். கர்த்தராகிய தேவனும் அவருடைய சீஷர்களும் ஒரு முறை இந்த கரையிலிருந்து அந்த கரை நோக்கி கடந்து போறாங்க. இயேசு கிறிஸ்து படவினுடைய பின்னணையத்திலே தலையணையை வைத்து அயர்ந்து நித்திரை பண்ண ஆரம்பித்தார். சீஷர்கள் துடுப்பை போட்டுட்டு படகு ஓடிட்டு போறாங்க. திடீரென்று சொல்லி பயங்கரமான எதிர்காற்று ஒன்று, சுழல் காற்று ஒன்று வீச துவங்கிற்று. அந்த படவை இழுத்து கொண்டு போகக்கூடிய அளவிற்கு அலைகளின் மும்முரம் மகா பெரிய வல்லமை உள்ளதாய் தாக்க துவங்கிற்று. சீஷர்கள் தங்களால் ஆன மட்டும் படவை செலுத்த மனமுள்ளவர்களாய் தங்களுடைய முழு வலிமைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களால முடியல. கைகளெல்லாம் வலித்து போயிற்று, கைகளெல்லாம் பலவீனப்பட்டு போயிற்று. இனி தங்களால் ஒன்றும் ஆக முடியவில்லை என்கிறதை அறிந்து இயேசு கிறிஸ்துவை தட்டி எழுப்பினாங்க. ஆண்டவரே, இந்த மகா பெரிய காரியத்தினாலே நாங்கள் மடிந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் இறையாதை அமைதலா இரு என்று சொல்லி அதட்டிவிட்டு சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் இந்த காரியங்களை பற்றி தான் அச்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டது? கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஒரு மனிதனுடைய மனதிலே சூழ்நிலைகள் அநேகம் பயமான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நம்மால் எதிர்க்க முடியாத சூழ்நிலை, நம்மால் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகளை குறித்து நீங்களும் நானும் பயம் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. சில பிரச்சனைகளை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். சில பிரச்சனைகளை எளிதாக உங்களாலும் என்னாலும் தீர்த்து விட முடியும். இப்படிப்பட்ட நிலைகளை குறித்து நீங்களும் நானும் அச்சம் கொள்ளுகிறதே இல்லை. ஆபீஸில் வந்திருக்கக்கூடிய பல பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சா அதை எளிதாக நாம் தீர்த்து விடலாம். அதை பற்றி எந்த விதமான பய உணர்வும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த விதமான சிக்கல், இதை இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா தீர்த்து விடலாம். இதற்கு வழிமுறைகள் தெரியக்கூடிய காரியங்களை பற்றி தான் நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பயம் வருகிறது இல்லை. ஆனால் உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியாத பிரச்சனை வரும் பொழுது, இந்த பிரச்சனைக்கு எந்த சொல்யூஷனும் காண முடியாது இருக்கக்கூடிய நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே பலம் மெய்யாகவே கடந்து போய் பயம் சூழ துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பலத்தை தரக்கூடிய கர்த்தர் என்ன ஒரு வார்த்தையை வலியுறுத்த துவங்க ஆரம்பிக்கின்றார். எல்லா விதமான பலத்தை சார்ந்து, எல்லா விதமான வல்லமைகளை சார்ந்து அல்ல, கர்த்தராகிய தேவனை நம்பி பிரச்சனைகளை ஜெயிக்க உன்னை நீ பழக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் எந்த பிரச்சனைகளினாலும் உன்னை அது மேற்கொள்ள முடிகிறது இல்லை. எந்த பிரச்சனைகளும் உன்னை ஜெயிக்க முடியாது. இந்த கர்த்தராகிய தேவனை பயன்படுத்தி எதையும் சாதிக்க உன்னால் ஆகும் என்கின்ற பயமற்ற ஒரு நிலையை ஆண்டவராகிய தேவன் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். நிறைய நேரங்களில் ஆதி காலங்களிலே காணப்பட்ட அரசர்களின் நிலைமைகளை பாருங்கள். அவர்கள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்த பொழுது, தங்கள் சூழ்நிலைகளிலே கஷ்டங்கள் வந்த பொழுது கர்த்தரை நோக்கி அபயமிட்டு கதறி ஆண்டவராகிய தேவனுடைய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான சத்துருக்களின் கரங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க துவங்கினதைப் போல கர்த்தராகிய தேவனை பயன்படுத்தி எல்லா பயத்தையும் துரத்தக்கூடிய நிலைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பழக்க வைக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். சூழ்நிலைகளின் மூலமாய் வரக்கூடிய பயம், இந்த நாட்களிலே இந்த பொல்லாத இந்த நோயினுடைய தாக்குதலின் நிமித்தம் சூழ்நிலைகளின் மூலம் வரக்கூடிய மகா பெரிய பயங்களை நீக்கக்கூடிய தன்மைகள் எங்கிருந்து வர முடியும் என்றால் கர்த்தராகிய தேவனை கொண்டு இவைகளை உங்களாலும் என்னாலும் மேற்கொள்ள முடியும் என்கின்ற பலத்தை கர்த்தர் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். பொல்லாத சாத்தான் எல்லா இடங்களிலும் சூழக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயம் கொண்டு அலறி கத்தி ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீங்கள் மெய்யாகவே கீழே விழுந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தரை கொண்டு சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய வல்ல
வல்லமையை நான் உனக்கு தந்திருக்கிறேன். எதை குறித்து நீ அச்சம் கொள்ளக்கூடாது, பயமடையக்கூடாது. சத்துருக்களுடைய தன்மைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து நீயும் நானும் கலக்கத்தின் கூடாக கடந்து போகக்கூடாது. சூழ்நிலைகளை ஜெயிக்கவே உன்னை ஆண்டவராக தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தார். சூழ்நிலைகள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் பல பிரச்சனைகளை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. சூழ்நிலைகளை காணக்கூடிய மனிதர்கள் அநேகமான நேரங்களில் நடுக்கம் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறாங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு முறை ஊழியத்திற்காக நாங்கள் கடந்து போகின்றோம். அது ஒரு நல்ல ஒரு வெயில் நிறைந்த ஒரு நேரம், பயங்கர சுட்டரிக்கக்கூடிய வெயில் நிறைந்த ஒரு நேரம். ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்காக போகின்றோம். அது ஒரு கிராமத்துக்குள்ளே போய் முதல்ல அங்கே அது வரைக்கும் தான் பஸ்ஸு போகும். அதன் பின்பதாக நாங்கள் போக வேண்டிய கிராமத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த கிராமத்தில் போய் சைக்கிள் எடுத்துக்கொண்டு பின்பு நாங்கள் அந்த கிராமத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும். நானும் என்னுடைய நண்பரும் 2 பேரும் இணைந்து சைக்கிளை எடுத்துக்கொண்டு கடந்து போகலாம், ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி போகிறோம். போகக்கூடிய நேரத்தில் என்னுடைய நண்பர் ரொம்ப கொஞ்சம் பலம் வாய்ந்தவர், வேகமாக சைக்கிள் முடிச்சுட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி ஆரம்ப நாட்களிலே ஊழியம் என்று சொன்னால் நான் உபவாசத்தோடு கூட போகிறது தான் என்னுடைய வழக்கம். என்னால் சைக்கிள் ரொம்ப ஸ்பீடாக மிதிக்க முடியல, ரொம்ப அப்படி ஸ்லோவாக போயிட்டே இருக்கேன். வெயில் வேறு, வெயில் உக்கிரம் வேறு, தண்ணீர் தாகம், பயங்கர தாகம். இந்த வெயில் அடித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவராக தேவனை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்னால் சைக்கிள் மிதிக்க முடியல, சைக்கிள் அழுத்த முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, வெயில் பயங்கரமான வெயில் வேறு, உபவாசத்தில் வேற வந்திருக்கிறேன், இந்த கிராமத்துக்கு போக வேண்டும். ஆனால் முன்னால் போகிற ஆள் பயங்கர ஸ்பீடாக போயிட்டார். ஒருவேளை வெளியே ஃபாஸ்டிங் சொல்லிட்டு உள்ளே சாப்பிட்டுட்டு வந்தாரா நமக்கு தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டார். இந்த மாதிரி போய் கொடுக்கக்கூடிய இடத்துல நான் அவரோடு கூட சேர்ந்து போகிறது எப்படி ஆண்டவரே? என்னால் இந்த வெயிலுடைய உக்கிரம் தாங்க முடியவில்லை, நீர்தான் ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஒரு ஜெபம் தான் பண்ணேன். பாருங்க, நடந்த காரியம் என்ன, என்னால் இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியத்தை சொல்லும் பொழுதே என்னை அறியாத ஒரு பரவசம் என்னுடைய மனதிற்குள்ளாக உருவாக்கப்படுகிறதை பார்க்க. நான் சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்தது, திடீரென்று சொல்லி ஒரே ஒரு மேகம் ஒன்று, நான் சைக்கிள் ஓட்டக்கூடிய அதே வேகத்திலே வரக்கூடிய அளவிற்கான ஒரு மேகம் என் சைக்கிளுக்கு மேலே மட்டும், அதாவது சூரியனை மறைத்து கொண்டு நான் போகக்கூடிய ஸ்பீடில் எனக்கு மாத்திரம் அந்த மேகம் மெய்யாகவே நிழலை தந்து கொண்டே வர ஆரம்பித்தது. அவர் போகிறார், எப்படி போகிறார் பாருங்க, வெயிலில் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறார், பயங்கர ஸ்பீடாக போகிறார். ஆனால் நான் போக 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 கர்த்தராகிய தேவன் குடைப்பிடித்ததை போல அந்த மேகம் என்னுடைய வேகத்திற்கே வர துவங்க ஆரம்பித்தது. சூழ்நிலைகளை மேற்கொள்ள உன்னாலும் என்னாலும் ஆகும். இது பெரிய சத்துவத்தினால் உருவாக்கப்படுகிறது அல்ல, இந்த அடையாளத்தை, இந்த வல்லமையை தேவன் உன் கரங்களிலே தருகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த காரியம் நமக்கு உரிமையானது. இதை நீங்களும் நானும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் உருக்கக்கூடிய சிங்கத்தை போல வரக்கூடிய சாத்தானையும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட உங்களால் முடியும். சிங்கம் சிம்சோனுக்கு முன்பதாக மகாபெரிய சத்தத்தோடு கூட மகாபெரிய வல்லமையோடு கூட வந்த பொழுது அந்த கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் வல்லமையை பெற்ற சிம்சோன் அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல பார்க்க துவங்க ஆரம்பித்தார். அவனுடைய கண்களுக்கு சிங்கமா தெரியல, ஒருவேளை சிங்கமாய் காணப்படுகிறது உண்டானால் சிம்சோன் இங்கும் அங்கும் பயந்து ஓடி தன்னுடைய நிலைகளை ஒழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியங்களை மெய்யாகவே உருவாக்க துவங்க ஆரம்பித்திருப்பான். ஆனால் சிம்சோன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல மெய்யாகவே காண ஆரம்பித்ததுனால தான் வந்த மாத்திரத்தில் சிங்கத்தை பிடித்து கிழித்து ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட துவங்கினான் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். இந்த கடைசி காலத்திற்கு எது தேவை? சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் பலம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. சூழ்நிலைகளினால் வரக்கூடிய பயங்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உனக்கும் எனக்கும் தேவை. சாத்தான் சூழ்நிலைகளை பயன்படுத்தித்தான் உங்கள் மனதையும் என் மனதையும் கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கான அநேகம் காரியங்களை, அநேகம் நிலைகளை நமக்கு விரோதமாய் பொல்லாத சாத்தான் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். எதையும் சாதிக்க உன்னால் ஆகாது, எதையும் மேற்கொள்ள உன்னால் முடியாது, எந்த நிலைகளையும் தாண்ட உன்னால் ஆகிறது இல்லை, எல்லா விஷயத்திலும் நீயும் நானும் விழுந்துபட்டு போய்விடுவோம் என்கின்ற ஒரு மகாபெரிய நிலைகளை உருவாக்கக்கூடிய அளவிற்காக ஒரு மாய தோற்றத்தை சாத்தான் உருவாக்குகிறார். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், சூழ்நிலைகளை ஜெயிக்கக்கூடிய வழிமுறைகளை நான் உனக்கு கற்பித்து தரக்கூடிய அந்த சகல பழக்க வழக்கங்களை நான் உனக்கு மெய்யாகவே கற்றுத்தருகின்றேன். எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள்? சூழ்நிலைகளை காணக்கூடிய ஜனங்கள் பயந்தார்கள், ஆனால் கர்த்தர் பயப்படாதிருந்தார். சூழ்நிலைகளை கண்டு மோசே பயந்தார், கர்த்தர் பயமில்லாமல் மோசேயை பார்த்து சொன்னார், நீ இப்பொழுது ஏன் என்னை நோக்கி ஜெபிக்க வேண்டும் மோசே?
உன் கையிலே இருக்கக்கூடிய கோலை கொண்டு நீ அந்த கடலை இரண்டாய் பிளந்து விடு. எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்கள். சூழ்நிலைகளை பார்த்து நீ ஏன் பயப்படுற? சூழ்நிலைகள் உனக்கு மெய்யாகவே அடிமையாகவே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகளை ஜெயிக்க உன்னால் ஆகும். உன் கையில் கொடுத்திருக்கக்கூடிய கோலை பயன்படுத்தி அந்த கடலை இரண்டாய் பிளந்து விடு. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே அந்த கடலை நோக்கி தன்னுடைய கோலை நீட்டினான். மோசே, கடல் இரண்டாய் பிளவுபட்டு போயிற்று. எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியம். இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் வல்லமையை ஆண்டவராக தேவன் நமக்கு தருகின்றார். இந்த பயம், சூழ்நிலைகளின் மூலமாய் உருவாக்கப்படக்கூடிய பயத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க பழக வேண்டியது அவசியம். பொல்லாத சாத்தான் சூழ்நிலைகளின் மூலமாய் அநேக விதமான வழிமுறைகளின் மூலமாய் நம்முடைய மனதை பயப்படுத்தக்கூடிய காரியங்களை இந்த பொல்லாத கடைசி நாட்களிலே உருவாக்கி கொண்டு வருகின்றார். எல்லாருடைய மனதிலும் அவர்களை அறியாத மரண பயம், மரண திகில், மரண அச்சம், எந்த நேரத்தில் என்ன காரியம் நடைபெறப் போகிறது என்று சொல்ல முடியாது இருக்கக்கூடிய மகா பெரிய இருள் நிறைந்த காலம். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு சூழ்நிலைகளை ஜெயிக்க அவர்களுக்கு தெரியும். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருக்க அவர்களுக்கு முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது காரியம், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக நம்ம வாசிக்கணும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயமடைய துவங்கினார்கள். இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்ட சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கலக்கமடைய துவங்க ஆரம்பிச்சாங்க, பயம் கொள்ள துவங்க ஆரம்பிச்சாங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த பயங்கள் நீக்கப்பட்டவனாய் தைரியமாய் கோலியாத்திற்கு விரோதமாய் கடந்து போக துவங்க ஆரம்பித்தான். அதற்கு ஒரே ஒரு காரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இவர்களுக்கும் இந்த தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? சவுல் ராஜாவுக்கும் அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களுக்கும் இந்த தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் கோலியாத்தை கண்டு நடுக்கம் கொண்டாங்க. ஆனால் தாவீது கோலியாத்தை கண்டு எவ்வளவேனும் பயம் கொள்ளவே இல்லை. எந்த ஒரு காரியங்களினுடைய அடிப்படையை பார்க்கக்கூடிய இந்த தாவீது கோலியாத்தினுடைய முறைகளை, கோலியாத்தினுடைய வளர்த்தியை, கோலியாத்தினுடைய உயரத்தை, கோலியாத்து கையிலே வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை கண்ட மாத்திரத்தில் தாவீது தன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவேனும் பயம் கொள்ளவே இல்லை. ஆனால் கோலியாத்துடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே சவுலும் அவனுடைய வீரர்களும் பயப்பட துவங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். அதில் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், இவர்கள் இந்த சவுலும் அவனுடைய கூட்டத்தாரும் தங்கள் பலத்தையும் அந்த கோலியாத்தின் பலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள். அதனால அவர்களை அறியாத ஒரு பயம், அவர்களை அறியாத ஒரு கலக்கம். ஆனால் தாவீது தன் பலத்தையும் கோலியாத்தின் பலத்தையும் அல்ல, தன்னோடு கூட நிற்கக்கூடிய கர்த்தரின் பலத்தையும் கோலியாத்தின் பலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தான். அங்கதான் நமக்கு வெற்றி. ஒரு வெற்றியை ஆண்டவராக தேவன் எப்படி வர்த்திக்க ஆரம்பிக்கின்றார் என்று பாருங்கள். எப்படி நம்மை ஆண்டவராக தேவன் பழக்குவிக்க ஆரம்பிக்கின்றார். இந்த காரியங்களை, அந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய தன்மையை எப்படி உருவாக்குகிறார் என்று பாருங்கள். உன் பலத்தையும் எதிரியின் பலத்தையும், உன் பலத்தையும் சாத்தானின் பலத்தையும், உன் பலத்தையும் சூழ்நிலைகளின் பலத்தையும், உன் பலத்தையும் தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனையின் பலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறது உண்டானால் தோற்று போய் விடுவாய். ஆனால் உன்னோடு கூட வரக்கூடிய கர்த்தரின் பலத்தையும் சாத்தானின் பலத்தையும், உன்னோடு வரக்கூடிய கர்த்தரின் பலத்தையும் இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனையின் பலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறது உண்டானால் உன்னை போல பிரச்சனைகளை எளிதாய் மேற்கொள்ளக்கூடியவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இருக்க போகிறது இல்லை. பிரியமானவனே, கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை பழக்க வைக்கிறார் பாருங்கள். பயம் எதனால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது? என் பலத்தையும் எதிரியின் பலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நான் துவண்டு போய் விடுகின்றேன். இந்த நோயினுடைய பலத்தையும் என் பலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நான் துவண்டு போய் விடுகிறேன். இந்த நோய்க்கு நான் என்ன காரியத்தை செய்ய முடியும்? எங்கே போய் நான் அடைத்துக் கொள்ள முடியும்? சமுத்திரத்தின் கடையாந்திரத்திலே கடந்து போக ஆரம்பித்தாலும் அங்கேயும் இந்த நோய் தொற்ற கிருமிகள் என்னுடைய சரீரத்தை பாதிக்க துவங்கி விடுமே, எங்க போக முடியும்? கர்த்தர் சொல்லுகின்றார், பயந்து ஓடக்கூடிய நிலையோடு கூட உன்னையும் என்னையும் கர்த்தர் உருவாக்கவில்லை. நீ ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பலம் எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது என்றால், சூழ்நிலைகளையும் உன்னையும் அல்ல, சூழ்நிலைகளையும் உன்னோடு கூட வரக்கூடிய கர்த்தரின் பலத்தையும் ஒப்பிட்டு பார். அவரால் சகலத்தையும் செய்ய, அவரால் சகலத்தையும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்மையை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். இஸ்ரவேல் நாடே கலக்கம் கொண்டது. ராஜாவாகிய சவுல் இஸ்ரவேலை ஆளுகை செய்ய அரசனாகிய அந்த சவுலினுடைய மனம் கலக்கம் கொண்டது.
ஆனால் தாவீதினுடைய மனம் கலக்கம் கொள்ளாதிருந்ததனுடைய காரணம் தன் தேவனாகிய கர்த்தருடைய பலத்தையும் சாத்தானின் பலத்தையும் கோலியாத்தின் பலத்தையும் ஒப்பிட்டு பார்க்க துவங்க ஆரம்பித்தார். இப்ப நீங்களும் நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த உலக அரங்கிலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனையுடைய பலத்தையும் உங்கள் பலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறது உண்டானால் நிச்சயமாய் நாம் தோற்று போய் விடுவோம். ஆனால் உங்களோடு கொடுக்கக்கூடிய கர்த்தரின் பலத்தையும் இந்த உலக அரங்கிலே தற்போது காணப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளின் பலத்தையும் நீங்களும் நானும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்மால முடியும். ஏனென்றால் இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் வல்லமை நிறைந்தவன் நீயும் நானும் ஆராதிக்கக்கூடிய தேவன். எரியக்கூடிய சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர். சிங்கத்தின் வாய்களை கட்டக்கூடிய வல்லமை பெற்றவர் நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர். எல்லா விதமான சமுத்திரத்தின் கொடிய அலைகளையும் ஆண்டவராக தேவன் அமர்த்தி போட்டு இறையாதை அமைதலா இரு என்று சொல்லி அவைகளின் மும்முரங்கள் எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை பெற்றவர் நீயும் நானும் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர். இந்த கர்த்தரால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற பழக்கத்தை ஆண்டவராக தேவன் நமக்கு உருவாக்க ஆரம்பிக்கின்றார். நீ போய் முன்னால போய் நிற்காத, உன் கர்த்தரை முன்பதாக அனுப்பிவிடு. அடிக்கடி என்னுடைய செய்தியில் நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சம்பவம். சண்டே கிளாஸில் நிறைய பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஒரு நிலை. அதில் ஒரு நாள் அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்க? அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை பார்த்து திடீர் என்று சொல்லி அப்பா அம்மா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாலாம் வந்து ஒரு திருமண வீட்டுக்காக போயிட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் மாத்திரம் தான் தனியாக இருக்கிறீங்க. தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அந்த சாயங்காலமும் இரவும் சூழக்கூடிய ஒரு அந்தி சாயக்கூடிய ஒரு நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி உங்கள் வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. வீட்டில் வேறு யாருமே கிடையாது, நீங்கள் மாத்திரம் தான் இருக்கிறீங்க. நீங்கள் கதவை திறக்கிறதுக்கு முன்பதாக அந்த வியூ ஃபைண்டர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி போடுவாங்க பாருங்கள். அது வழியாக நீங்கள் உள்ள கூட எட்டி பார்க்குறீங்க. யார் வந்திருக்கிறா? அப்பா வந்திருக்கிறாங்களா, அம்மா வந்திருக்காங்களா, யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வியூ ஃபைண்டர் வழியாக பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி அது பெரிய ஒரு பொல்லாத பிசாசு, நாக்க நீளமாக தொங்க போட்டுக்கொண்டு பெரிய பெரிய கொம்புகளை வைத்துக்கொண்டு எத்தனையோ கரங்களை வைத்துக்கொண்டு மெய்யாகவே இந்த கதவை தட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறீர்கள். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு அந்த டீச்சர் கேட்டாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லிட்டு, ஒரு பிள்ளை சொல்லிச்சு விளக்கமாத்த எடுத்து வச்சுக்கிறேன், செருப்பு எடுத்து வச்சுக்கிறேன், இரும்பு உலக்கு எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் ஃபோனில் வந்து தொடர்பு கொண்டு அவங்கள வந்து வர சொல்லுவேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடனே வந்து நான் வந்து கால் பண்ணி சீக்கிரமாக வந்து எங்களை வந்து காப்பாற்றுக்குமா சொல்லுவேன். ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. உடனே அந்த பிள்ளையை பார்த்து அந்த டீச்சர் கேட்டாங்க, உனக்கு பயம்லாம் இல்லையா? இந்த மாதிரி பயங்கரமான விகாரமான உருவத்தோடு இருக்கக்கூடிய அந்த சாத்தானை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீ என்ன செய்வ? உடனே அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாள். அந்த சின்ன பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லிட்டு, நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் போய் அந்த டோரை நான் ஓப்பன் பண்ண வேண்டும்? என் கூட இருக்கக்கூடிய ஏசப்பாவை பார்த்து நீங்கள் திறங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், என்ன நடக்கும்? அந்த கதவை அவர் திறக்கிறது உண்டான சாத்தான் இருந்திருந்தே ஓடி போயிட மாட்டேன்னா நான் இதை குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும்? எப்படி பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த பொல்லாத சூழ்நிலைகளை ஜெயிக்கக்கூடிய சத்துவம், இந்த பொல்லாத காரியங்களை ஜெயிக்கக்கூடிய சத்துவத்திற்குரிய பழக்கத்தை இந்த ஆண்டவராகிய தேவன் நமக்கு மெய்யாகவே பழக்கமிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். சூழ்நிலைகளை கண்டு ஜனங்கள் பயப்படலாம், சூழ்நிலைகளை கண்டு தேசம் அச்சம் கொள்ள ஆரம்பிக்கலாம், சூழ்நிலைகளை கண்டு படைகள் நடுங்கலாம். ஆனால் சூழ்நிலைகளை காணக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காலம் நடுக்கம் கொள்ளவே கூடாது. ஏனென்றால் சூழ்நிலைகளை ஜெயிக்கவே நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். எதிரியினுடைய எல்லா விதமான பலத்தை மேற்கொள்ளவே, எதிரியை உங்கள் வசமாய் அடிமையாய் மாற்றவே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பலத்தை உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில வரணும். கர்த்தர் எப்படி நம்மை பழக்க வைக்கிறார் பாருங்கள். எல்லா காரியங்களையும் எல்லா விதமான நிலைகளையும் என் தேவனோடு கூட ஒப்பிட்டு பார்த்து அந்த சூழ்நிலைகளை நான் மேற்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுவேன். எந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை என் கையில கிடையாது, ஆனால் என்னோடு கூட வரக்கூடிய என் தேவனாகிய கர்த்தரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்று அறிந்து அவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்கிறதை பற்றியதான உணர்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பழக்கத்தை தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறேன் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது காரியத்தை பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தின் மூலமாய் இந்த பிரச்சனைகளை எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? வேத புத்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய மூன்றாவது வழிமுறையை கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள்.
ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். நீங்கள் பயப்படுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? சரீரத்தை மட்டும் கொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வளவேனும் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். அவர் எப்படி பேசுறாரு? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உயிரை பற்றிதான பயம். எங்க நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்துக்குள்ளாக போக ஆரம்பிக்கிறது உண்டானால் உயிரை பறித்து விடுவார்களோ, நம்மளை கொலை பண்ணி போட்டுருவாங்களோ, நமக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கிடுவாங்களோ, நம்முடைய ஜீவனை அழிவுக்கு நேராக நடத்தி விடுவார்களோ என்று சொல்லக்கூடிய அச்ச உணர்வினாலே அநேகமான நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முடங்கி போக தெரிய ஆரம்பிக்கின்றோம். ஒரு நல்ல ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நல்ல ஒரு கிராம ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், அவருடைய பிரசங்கத்தை ஆண்டவராக தேவன் அங்கீகரித்து பெரிய பெரிய அற்புதங்களை அவர் மூலமாய் செய்து கொண்டு வரக்கூடிய அந்த காலத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே அநேகம் சின்ன சின்ன கிராமங்களுக்கு மதிலே சென்று ஊழியங்களை செய்கிறது அவருடைய பழக்கம். ஒரு நாளிலே ஒரு கிராமத்திற்குள்ளாக போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். திடீரென்று சொல்லி நல்லா நிறைய பேர் நின்று கேட்டுக்கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஜனங்கள் கேட்டுக்கொடுக்கக்கூடிய மக்கள் சிதறி போக ஆரம்பித்தாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தடுத்து நிறுத்தி இந்த ஊழியக்காரர் கேட்டார், நீங்கள் ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுறீங்க, என்ன பிரச்சனை என்கிறதை பற்றி அந்த ஊழியர் கேட்டார். உடனே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் அந்த ஊழியக்காரனை பார்த்து சொன்னார், ஐயா, எங்களுடைய கிராமத்தையே அடக்கி ஆளக்கூடிய பெரிய ஒரு ரவுடியிசம் பண்ணக்கூடிய ஒரு ரவுடி ஒருத்தர் இருக்கிறான். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நாங்கள் அவனுக்கு பயம் கொள்ள ஆரம்பிப்போம். எல்லா விதமான கடைகளுக்கும் வந்து தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வார். சில நேரத்தில் வீடுகளுக்குள்ளாக பூந்து அடித்து போட்டு இருக்கக்கூடிய உடைமைகள் யாவற்றையும் பறித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை பெற்ற ஒரு மனிதன். நிறைய அரசியல் சப்போர்ட் வேறு அவனுடைய கரங்களில் இருக்கிறது. ஆகவே யாராலும் அவனை எதிர்க்க முடியாது. போலீஸில் போய் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எந்த விதமான சட்டத்திற்கும் அவன் அடங்காது இருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆகவே அவனை கண்டு ஊரே பயம் கொள்ளக்கூடிய இந்த நிலை இப்போ அவன் வந்துட்டு இருக்கிறான். ஐயா, தயவுசெய்து நீங்களும் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள், நாளைய தினத்தில் வந்து இந்த சுவிசேஷ வார்த்தைகளை நீங்கள் அறிவிக்கலாம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அந்த மனுஷன் பேசினான். உடனே இவர் சொன்னார், இல்லை நான் ஊழியம் பார்த்து முடிச்சுட்டு தான் போகணும், நிற்கக்கூடிய மக்கள் கேட்டுட்டு போட்டு ஓடுறவங்க நீங்கள் ஓடுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த ரவுடிசம் பண்ணக்கூடிய அந்த மனுஷன் உள்ளே வந்துட்டான். உடனே இவர் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனை இவரை பார்த்து சொன்ன, பிரசங்கத்தை நிறுத்து, நீ பேசக்கூடிய வார்த்தையை நிறுத்து, நீ யார் என்னுடைய பெர்மிஷன் கேட்காம இந்த ஊருக்குள்ளே வந்ததனுடைய காரணம் என்னன்னு சொன்னார். உடனே இந்த ஊழியக்காரர் சொன்னார், இல்லையா, நான் இயேசுனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படி வந்திருக்கிறேன். யாரை கட்டி நீ இந்த கிராமத்துக்குள்ளே வந்த? அவனுடைய கையில் அன்றைக்கு பார்த்து 2 நாய்களை அழைத்து கொண்டு போயிருந்தான், பெரிய வேட்டையாடக்கூடிய நாய்கள். அந்த நாய்களை வைத்திருக்கக்கூடிய அந்த மனுஷன் அவரை பார்த்து சொன்ன, யாரை கட்டி நீ ஊருக்குள்ளே வந்து என்னுடைய பெர்மிஷன் கேட்காம எப்படி நீ இந்த ஒரு காரியத்தை நீ உன்னால் செய்ய முடியும்? இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் பயம் விட்டு போக ஆரம்பிச்சிடும். உனக்கு நான் ஒரு பாடத்தை கற்பியாது இருக்கிறது உண்டானால் எல்லா ஜனங்களும் இனி எனக்கு அவர்கள் பயம் கொள்ள மாட்டாங்க. ஆகவே இவனுக்கு நான் செய்யக்கூடிய இந்த தீர்ப்பின் நிமித்தம் இந்த ஊரே மீண்டும் என்னை குறித்து பயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கையில் வச்சிருக்கக்கூடிய 2 நாய்களை அவன் ஏவிவிட துவங்க ஆரம்பித்தான். இந்த நாய்கள் சாதாரணமான வகைப்பட்ட நாய்கள் அல்ல. இது போச்சுன்னா எப்படி ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ கறியாச்சும் எடுத்துடும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப வல்லமை நிறைந்த நாய்கள் 2 நாய்கள். இந்த நாயை இந்த ஊழியக்காரன் மேல் ஏவி விடக்கூடிய நேரத்தில் நாய்கள் தன்னுடைய நாவை அப்படி கீழே தொங்க போட்டுக்கொண்டு குறைத்து கொண்டு ஊழியக்காரனை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் ஊழியர் ஒன்றுமே செய்யலை. இயேசுவின் நாமத்தினால் 2 நாய்களையும் கட்டி நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னார். அவ்வளோதான். எல்லா ஜனங்களும் பயத்தோடு கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போதோ தெரியலையே, இந்த ஊழியக்காரனுடைய ஜீவன் போயிடும் போல இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன, இங்கே வந்துடாதீங்க, இங்கே இருக்காதீங்க, இந்த ரவுடிக்கு முன்பதாக நிற்க முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை பற்றி நான் பேசியிருந்தேன். தைரியமாக வந்து நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த மனுஷன் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆக்கினி தீர்ப்பை உருவாக்கி விட்டானே. எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாய்கள் வேகமாய் ஓடி வந்து ஊழியக்காரனுடைய கால்களுக்கு கீழாக வந்து படுத்து கொண்டது. ஒன்றுமே செய்யலை. அங்கே இருக்கக்கூடிய அந்த மனுஷன், அந்த ரவுடிசம் பண்ணக்கூடிய அந்த மனுஷன் திரும்ப சொல்லலாம், நீ போய் அந்த அந்த மனுஷனை மெய்யாகவே கடித்து குதற வேண்டும். இங்கும் அங்கும் நாய்கள் அசையவே இல்லை. ஊழியக்காரர் அந்த நாயினுடைய தலையின் மேலே கரங்களை வச்சு தடவி கொடுத்த பொழுது வாலை ஆட்டி கொண்டு பேசாமல் நின்றது. அந்த மனுஷனுக்கு கோபம் தாங்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நாய்களை ஏவிவிட அந்த நாய்கள் இங்கும் அங்கும் அசையாமல் அப்படி இருக்க துவங்க ஆரம்பித்தது. ஜனங்கள் அத்தனை பேருக்கு முன்பதாக வெட்கம் கொண்ட அந்த மனிதன் நேராக ஊழியக்காரனுக்கு முன்பதாக வந்து, இந்த நாய்களை கட்டக்கூடிய சக்தி உனக்கு எங்கிருந்தியா வந்துச்சு?
எப்படி இந்த ஒரு காரியத்தை நீ செய்து முடிக்க ஆரம்பித்தார்? எத்தனையோ ஜனங்களை மெய்யாகவே அழித்து போட்டு இந்த நாய்கள் உன்னுக்கு முன்பதாக மண்டியிட்டு இருக்கிறதனுடைய காரணம் என்ன? இயேசுவின் வல்லமைக்கு முன்பதாக எந்த வல்லமையும் இல்லை என்கிறதை பற்றி பேசின பொழுது இயேசுவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகனாய் அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதையும் சாதிக்கும் மக்களாய் நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். எல்லா விதமான காரியங்களிலும் இந்த உலக ரீதியான தன்மைகளினாலே நீங்களும் நானும் மெய்யாகவே மோசம் போய்விடக்கூடாது. உலகம் தன் பாட்டுக்கு நம்முடைய காரியங்களை பயமுறுத்தக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பித்துவிடும். ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், இந்த உலக ரீதியான காரியங்களை ஆவிக்குரிய தன்மையினால் மேற்கொள்ள நீயும் நானும் பழக வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய காரியங்களுக்கு எல்லாம் அடக்கமாக மாற்றப்பட ஆரம்பித்து விடுகிறது. ஆவிக்குரிய மனிதனால் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய திறம் பெற்றவனாய் உருவாக்கப்பட ஆரம்பித்து விடுகின்றான். ஆவிக்குரிய மனிதனால் ஆவிக்குரிய தன்மையினால் எதையும் சாதிக்க உன்னாலும் என்னாலும் ஆகிறது. இந்த ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதை தேவனுடைய ஆவியானவர் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆண்டவராகிய தேவன் சொன்ன இந்த வார்த்தையின் படியே உலக ரீதியான எந்த விஷயத்திற்கும் உரிய சொல்யூஷன் எங்க இருக்கிறது என்றால் ஆவிக்குரிய ரீதியிலே காணப்படுகிறது. ஒரு மனுஷன் உலக ரீதியாக எவ்வளவோ காரியங்களை மேற்கொள்ளும்படியான தன்மைகளை உருவாக்க ஆரம்பித்தாலும் ஆவிக்குரிய மனிதன் இந்த உலக பிரகாரமான பிரச்சனைகளை எளிதாய் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவனாய் மாற்றப்பட ஆரம்பித்து விடுகின்றான். உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான மனுஷனுடைய சத்துவங்களை காட்டிலும் ஆவிக்குரிய தன்மைகளினால் ஒரு மனிதன் முயற்சிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எதையும் சாதிக்கும் திறம் பெற்றவனாய் அவன் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அதைத்தான் நமக்கு பழகுவிக்க ஆரம்பிக்கின்றார். உலக ரீதியான அணுகுமுறைகளெல்லாம் தொலைச்சிருங்க. ஆவிக்குரிய ரீதியான அணுகுமுறையினால் எதையும் சாதிக்க, எதையும் மேற்கொள்ள, எதையும் ஜெயிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கும் எனக்கும் வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எந்த சொல்யூஷனும் தெரியல. வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் நின்று நான் காப்பாற்றப்படக்கூடிய வழிமுறை எனக்கு தெரியல. இவைகளில் நின்று தப்புவிக்கப்படக்கூடிய வழிமுறை தெரியல. ஆவிக்குரிய நிலையிலே ஒரு முறை நீ முயற்சி பண்ணிப்பார். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேளுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மட்டும் கொல்லுகிறதற்கு நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? இந்த உலக பிரகாரமான எந்த வழிமுறைகளுக்கும் பயம் கொள்ள வேண்டாம். சாத்தான் எத்தனை மும்முரமாய் தாக்குதல்களை நடத்தும்படி வந்தாலும் பயம் கொள்ள வேண்டாம். உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மதமாக்கும்படி வர ஆரம்பித்தாலும் பயம் கொள்ள வேண்டாம். ஆண்டவராகிய தேவன் ஒருவருக்கே பயந்து நடுங்குங்கள். அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார்? உலகத்திலே பயம் உண்டாக்கக்கூடிய எந்த தன்மைகளை குறித்தும் நீங்களும் நானும் அச்சம் கொள்ளாமல் அவைகளை மேற்கொள்ள தேவன் உன்னையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் அவர் பேச ஆரம்பிக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த உரிமை சாதாரணமான வகைப்பட்ட ஒரு உரிமை அல்ல. எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய, எல்லா நிலைகளையும் ஜெயிக்கக்கூடிய இந்த உலகத்திலே எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அன்றைக்கு அந்த தானியேல் சிங்கத்தினுடைய கெபியிலே தூக்கி போடப்பட்ட பொழுது சிங்கத்தினுடைய முகத்தை கண்டு தானியேல் பயந்தாரா என்று பாருங்கள். நெருப்பினுடைய உக்கிரத்திற்குள்ளாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தூக்கி எறியப்பட்ட பொழுது மகாபெரிய நெருப்பினுடைய ஜுவாலைக்கு முன்பதாக அவர்கள் நடுக்கம் கொண்டார்களா என்று பாருங்கள். இன்னும் நான் யாரை சொல்ல முடியும்? நெகேமியாவை சொல்ல முடியுமா? அங்கு காணப்படக்கூடிய எஸ்ராவை சொல்ல முடியுமா? காணப்படக்கூடிய அநேக விதமான ராஜாக்களை சொல்ல முடியுமா? கர்த்தருடைய நாமத்தினாலே மீதியானர்களை ஜெயம் கொள்ளும்படிக்காய் பின்தொடர்ந்து ஓடி போன கிதியோனை பற்றி நான் சொல்ல முடியுமா? யாரை நான் சொல்ல முடியும்? அவர்கள் எல்லாரும் எதிரிகளை கண்டு எவ்வளவேனும் பயம் கொள்ளாதிருந்ததனுடைய ஒரே ஒரு காரணம், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயம் கொள்ளக்கூடாது என்கிறது கர்த்தருடைய வாக்கு. இந்த பூமியிலே காணப்படும் எல்லா நிலைகளும் ஒரே ஒரு எண்டிங் தான். அதுதான் முடிவு. என்ன ஒரு முடிவு? சரீரத்தினுடைய அழிவுதான் முடிவு. ஆனால் அதை காட்டிலும் வேறொரு முடிவு இருக்கிறது. சரீரத்தையும் ஆத்துமாவையும் அழிக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனுக்குத்தான் பயப்பட வேண்டுமே தவிர சூழ்நிலைகளிலே உருவாக்கக்கூடிய சரீரத்தினுடைய அழிவுக்குரிய காரியங்களை தோற்றுவிக்கக்கூடிய எந்த நிலைகளுக்கும் நீங்களும் நானும் அச்சம் கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு மெய்யாகவே வார்த்தையாக
இப்படியான காரியங்களை பேச ஆரம்பிக்கின்றார். அடுத்ததாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு காரியத்தை பாருங்கள். உபாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். உபாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீ உன் சத்துருக்களுக்கு நீ உன்னுடைய சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் நீ கண்டால் அவர்களுக்கு நீ பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலே இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தருடைய வேதம் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறது? நீ உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக கடந்து போகக்கூடிய நேரத்திலே உன்னுடைய எதிரிகளுடைய சகல காலாட்களையும், உன்னுடைய எதிரிகளுடைய சகல விதமான யுத்தத்தினுடைய பரிவாரங்களையும், சகல விதமான யுத்தத்தினுடைய நிலைகளையும் உன்னுடைய கண்கள் கண்டால் நீ சத்துருக்களுக்கு முன்பதாக பயம் கொள்ளாதே. ஏனென்றால் உன்னை எகிப்து நாட்டிலே இருந்து வரவழைத்த உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு இருக்கிறேன். எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். இந்த உலகத்திலே காணப்படும் எந்த மனு குலத்தினுடைய காரியங்களையும் குறித்து, எந்த சத்துருவின் ஆதிக்கமான காரியங்களையும் குறித்து நீயும் நானும் அச்சம் கொள்ளக்கூடாது. இந்த அச்ச உணர்வு எதனால் வருகிறது? கர்த்தர் என்னோடு கூட இல்லை என்கின்ற ஒரு அவிசுவாச நிலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. உண்டானால் நம்மை அறியாத ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்கப்பட துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த பொல்லாத சாத்தான் இந்த கடைசி நாட்களில் என்னென்ன விதமான காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறான் என்றால், உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட வருகிறார் என்கிறதை நம்புகிறதற்கு அனுமதிக்கிறவன் அல்ல. நீயும் நானும் அதை நம்பக்கூடாது. சாத்தானுடைய பணி அதுதான். அவன் என்ன காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றான்? உன்னுடைய உள்ளத்திற்குள் உன்னை அறியாத ஒரு அவிசுவாசம், உன்னுடைய உள்ளத்திற்குள் உன்னை அறியாத ஒரு பயம். இந்த காரியங்களை எப்படி நான் மேற்கொள்ள முடியும்? இந்த காரியங்களை எப்படி நான் ஜெயிக்க முடியும்? பக்தனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்றார், உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். எல்லா காரியங்களையும் சாதிக்க உம்முடைய நாமத்தினால் என்னால் ஆகும். உம்முடைய நாமம் ஒன்று இருந்தால் எனக்கு போதும் ஆண்டவரே. இதை கொண்டு எதையும் சாதிக்க, எல்லா காரியங்களையும் ஜெயிக்க என்னால் ஆகும் என்கின்ற ஒரு வார்த்தையினுடைய காரியங்களை அவர் பேச துவங்க ஆரம்பிக்கிறார். இந்த இறுதி கால யுத்தத்திலே சாத்தான் எதை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகின்றார்? சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பயமுறுத்தக்கூடியதாக, சூழ்நிலைகளுக்கு முன்பதாக நீ மிகவும் பலவீனம் உள்ளவனை போல, உன் கைகளினால் ஒன்றையும் செய்ய முடியாதவனை போல, உன் ஜெபம் லாயக்கற்ற ஒரு ஜெபத்தை போல, நீ செய்யக்கூடிய எந்த பிரயாசத்தினாலும் எந்த பயனும் இல்லை என்கிறதை போல ஒரு மாய தோற்றத்தை சாத்தான் இந்த கடைசி நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகின்றான். கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களை வலுவிழக்க செய்யும்படியாக, கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளின் ஜெபங்களை மெய்யாகவே கெட்டுப்போக பண்ணும்படியாக, கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி நின்று கடைசி கால பணிகளின் ஊடாக கடந்து போய்விடக் கூடாது என்கின்ற விஷயத்திலே மும்முரமான கிரியைகளை பொல்லாத பிசாசு இந்த நாட்களிலே உருவாக்கி கொண்டு வருகிறார். அவிசுவாசமான நிலைகளை தோற்றுவித்து இந்த உலக அரங்கிலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிக்க நீயும் நானும் எம்மாத்திரம் என்கின்ற ஒரு மாய தோற்றங்களை சாத்தான் உருவாக்கி நம்முடைய கரங்களை பலமிழக்க பண்ண துவங்க ஆரம்பிக்கிறான். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நாட்களிலே காணப்பட்ட அநேகம் விதமான பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய தேவனை மையமாக பயன்படுத்தி எத்தனை காரியங்களை அவர்கள் சாதிக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை விஷயங்களை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தார்கள். 10 குஷ்டரோகிகள் ஒரு முறை ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும்படி கடந்து வர ஆரம்பிச்சாங்க. குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பாக மெய்யாகவே வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இயேசுவை சந்திக்க அந்த குஷ்டரோகிகள் அத்தனை பேர் வர்றாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்து நின்று, எங்களுக்கு ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், நான் உங்களை சுகமாக்கினேன், நீங்க போய் உங்களை ஆசாரிகளுக்கு முன்பதாக போய் நீங்கள் காண்பீங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். இந்த வார்த்தைகளை கேட்ட அவர்கள் தங்களுடைய சரீரத்தில் எந்த மாற்றமும் இன்னும் உருவாக்கப்படல, நடக்கல. ஆனால் ஆசாரியர்களுக்காக காண்பிக்கும்படிக்காய் போக வேண்டும் என்கிற வார்த்தையை விசுவாசித்து நம்பி அவர்கள் கடந்து போகக்கூடிய நேரத்தில் வசனம் என்ன போடுது தெரியுமா? அவர்கள் போகக்கூடிய வழியிலே அவர்கள் சுகமாக்கப்பட ஆரம்பிச்சாங்க.
ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையை கர்த்தராகிய தேவன் எப்படி கனப்படுத்த ஆரம்பிக்கிறார் பாருங்கள். நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்க 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 எதையும் சாதிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். ஆனால் இந்த பொல்லாத பிசாசு கடைசி நாட்களிலே வந்திருக்கக்கூடிய இந்த நிலைகளிலே அவிசுவாசம் என்கின்ற பலவீனப்படுத்தக்கூடிய நிலைகளை நம் வாழ்க்கையிலே சாத்தான் தோற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். நம்மால் இந்த உலகத்தில் எதை சாதிக்க முடியும்? எத்தனையோ விதமான மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த கொரோனா நோய்க்கு விரோதமாக. எத்தனையோ விதமான காரியங்களை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர்களுக்கு நடுவில் எதையுமே அறியாதிருக்கக்கூடிய நான் என்ன காரியத்தை செய்ய முடியும்? ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை கொண்டுதான் காரியத்தை நடப்பிக்க நான் இந்த உலகத்திலே உன்னை மெய்யாகவே தேர்வு செய்ய ஆரம்பித்தேன். உன்னுடைய சின்ன கைகளை பயன்படுத்தித்தான் பெரிய காரியங்களை நான் உருவாக்கப் போகின்றேன். உன்னுடைய சின்ன காரியங்களை பயன்படுத்தித்தான் பெரிய மதில்களை நான் மெய்யாகவே இடித்து தகர்ந்து போக பண்ண போகின்றேன். ஒரு யோசுவா, யுத்தத்தினுடைய நுணுக்கங்களே தெரியாதிருக்கக்கூடிய யோசுவாவை பயன்படுத்தி மகா பெரிய எரிகோவினுடைய கோட்டையை கர்த்தர் தகர்ந்து ஒழிய பண்ணவில்லையா? ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல நம்மால் ஆகாது என்று சொல்லக்கூடிய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பேசின எரேமியா பக்தன் ஆண்டவராகிய தேவனை பார்த்து சொல்லுகின்றார், நான் ஒன்றும் அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ சிறு பிள்ளை என்று நீ சொல்ல வேண்டாம். ஆண்டவராகிய நான் உன்னை வல்லமையான ஒரு மனிதனாக பயன்படுத்த போகிறேன். நீ ஒன்றும் பேச அறியாத சிறு பிள்ளை அல்ல. எத்தனையோ விதமான மக்களுக்கு மத்தியிலே என்னுடைய சார்பாய் நிற்கும்படி என்னால் உருவாக்கப்பட்ட தீர்க்கதரிசி என்கிறதை கர்த்தராகிய தேவன் வலியுறுத்தி பேசி எத்தனை தரமாய் உயரப்பட துவங்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அவிசுவாசத்தை முற்றிலும் ஒழித்து போட்டால்தான் இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்று நீங்களும் நானும் ஆயத்த நிலையின் ஊடாக கடந்து வர முடியும். இந்த கடைசி கால யுத்தத்திலே உங்களை பலவீனப்படுத்த, உங்களை செயலிழக்க பண்ண, உங்களுடைய செயல்களை மட்டுப்படுத்தி போட சாத்தான் அவிசுவாசம் என்கின்ற நிலைகளை இந்த கடைசி நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகின்றான். எதிரினுடைய பலத்தை பார், எதிரினுடைய சத்துவத்தை பார், எதிரினுடைய சூழ்நிலைகளை பார், எதிரினுடைய கரங்களிலே வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை பார். இவைகளை மேற்கொள்ள ஒரு ஆயுதமும் இல்லாதிருக்கக்கூடிய நீ எம்மாத்திரம்? ஆயுதம் ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எதிரிகளை மேற்கொள்ளும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. இந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விட்டது. எத்தனையோ மக்களால் சாதிக்க முடியாத காரியத்தை கர்த்தரை கொண்டு எத்தனை பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சாதிக்க துவங்க ஆரம்பித்தார்கள் என்று பாருங்கள். எத்தனையோ விதமான மக்களுக்கு முன்பதாக தோற்று போன ஜனங்கள் கர்த்தரை கொண்டு எத்தனை காரியங்களை சாதிக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே பழக்க துவங்க ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் பேரிலே வைக்கக்கூடிய அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையை கொண்டு எதையும் சாதிக்க உன்னால் ஆகும். அவிசுவாசத்தினால் வரக்கூடிய பயத்தை துரத்து. அவிசுவாசத்தினால் உருவாக்கப்படக்கூடிய பயத்தை நீ மெய்யாகவே முனைமழுங்கி போக பண்ணு. இந்த விசுவாசத்தினால் எதையும் சாதிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி காலம் என்கிறது நீங்கள் நினைக்கிறதை போல சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய காலங்கள் அல்ல. இந்த காலத்திலே நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தின் உறுதி உனக்கும் எனக்கும் அத்தியாவசிய தேவையாக காணப்படுகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமும் தீர்க்கமாய் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்தின் உறுதியை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதீதமாய் நாம் தக்க வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் எதையும் சாதிக்க, எதையும் மேற்கொள்ள, எதையும் ஜெயிக்க நம்மால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் தீர்க்கமான விஷயமாக நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. அவர் சொல்லுகின்றார், நான் உன்னுடைய கரங்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கின்றேன். எல்லா விதமான அவிசுவாசத்தினால் வரக்கூடிய பயத்தை மேற்கொள்ள நான் உன்னை பழக்குவிக்கின்றேன். அவிசுவாசத்தினால் எதையும் உன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. விசுவாசத்தினால் சாதிக்க முடியாத காரியமும் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. இதை நீ உண்மையாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே பெரிய சகாப்தத்தை நீ என்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று உருவாக்கலாம் என்கின்ற ஒரு பழக்கத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பழக்க வைக்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை பற்றி பேசுகின்றார். இன்னும் ஒரு விஷயத்தை பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான் பேசுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள்.
சகோதரரே அநேகர் என் கட்டுகளாலே என்னுடைய கட்டுக்களினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு இன்னொரு தடவை வாசிங்க. அந்த வார்த்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே என்னுடைய கட்டுக்களினாலே கர்த்தருக்குள் அவர்கள் திடன் கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. அவருடைய கட்டுக்கள் அவர்களை பயப்படுத்தவில்லை. அவருக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்களை பயப்படுத்தவில்லை. அவருக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர் செய்த ஊழியத்திற்கு அநேகம் கட்டுகளும் காவல்களும் வைக்கப்பட்டதை கேள்விப்பட்ட சகோதரர்கள் பயம் கொள்ளவே இல்லை. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திற்காய் பிரகாசிக்க ஆரம்பிச்சாங்க. திரும்ப ஒரு தடவை வாசிங்க அந்த வசனத்தை. சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே என்னுடைய கட்டுக்களினாலே கர்த்தருக்குள் அவர்கள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் அவர்கள் துணிவு கொண்டார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. என்னுடைய கட்டுக்களை குறித்து அவர்கள் பயம் கொள்ளவே இல்லை. எனக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக அவர்கள் சுவிசேஷ பணியை நிறுத்தி போடவே இல்லை. அவர்கள் என்னுடைய கட்டுக்களை கண்ட மாத்திரத்திலே அவர்கள் இன்னும் தங்களுடைய வல்லமையை வலிமைப்படுத்த துவங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை காணக்கூடிய நம்முடைய மனதிற்குள்ளாக நம்மை அறியாத அச்ச உணர்வு தோண்டக்கூடாது. இந்த காரியங்களினுடைய அடிப்படையிலே உங்களை அறியாத ஒரு எழுப்புதல் உங்கள் வாழ்க்கையிலே வரணும். ஒருவனை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அநேகம் ஜனங்கள் கொன்று போட ஆரம்பிக்கிறது உண்டானால் இதை கேள்விப்படக்கூடிய மற்ற கிறிஸ்தவன் பயம் கொள்ளக்கூடாது. ஐயோ அந்த இடத்திற்குள்ளாக போகிறது உண்டானால், ஐயோ அந்த இடத்திற்குள்ளாக கடந்து போகிறது உண்டானால் இப்படிப்பட்ட மகா பெரிய ஆபத்துக்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லி அச்சத்தோடு நாம் கடந்து போகக்கூடாது. அந்த இடத்தில் இன்னும் அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். எப்படி பழக்கப்படுத்துகிறார் பாருங்கள். ஒருவனை ஒரு காரியத்திலே ஒரு விஷயத்திலே ஒரு சூழ்நிலைகள் தடுக்கிறது உண்டானால் அந்த தடுக்கக்கூடிய நிலைகளை கண்டு மற்றவர்கள் பயம் கொள்ளக்கூடியவர்களாய் அல்ல, அதை தாண்டி கடந்து போக வேண்டும். நீரோ என்கின்ற மனிதன் கிறிஸ்தவர்களை பற்றி ஒரு வார்த்தை ஒன்றை இவ்விதமாய் பேச ஆரம்பித்தார். இந்த கிறிஸ்தவர்கள் சாதாரணமான காரியத்தோடு கூட காணப்படக்கூடியவர்கள் அல்ல. இந்த கிறிஸ்தவர்கள் சாதாரணமான வகைப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் ஒரு மூட்டை பூச்சிக்கு சமானம், பக் என்று அழைக்கப்படக்கூடிய மூட்டை பூச்சிக்கு சமானம். இவர்களை ஒருவரை நாம் நசுக்குகிறது உண்டானால், இந்த கிறிஸ்தவனிலே ஒருவனை நாம் கொண்டு போடுகிறது உண்டானால், அந்த கொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவனுடைய இரத்தத்தின் நிமித்தம் அநேகம் கிறிஸ்தவர்கள் எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவனை கொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் மற்றவர்கள் பதுங்கி போய் பயந்து போய் நின்று விடுவார்கள். இல்லை இல்லை, இந்த நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை பற்றி சாட்சி கொடுக்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. அவர்களிலே ஒருவனை அடித்தால் 1000 பேர் எழும்புவாங்க. அவர்களிலே 2 பேரை நாம் கொண்டு போட்டால் 10,000 பேர், லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவாக்க துவங்க ஆரம்பிப்பார்கள். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பயம் என்கிறது நம்மை சார்ந்ததல்ல. என்னுடைய சகோதரனுக்கு கட்டுக்கள் வந்திருக்கிறது, என்னுடைய ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த நாட்களில் நிறைய ஊழியக்காரர்கள் மரணத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்த ஊழியக்காரர்கள், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை வல்லமையாய் பயன்படுத்தின ஊழியக்காரர்கள், இவர்களுடைய மரண நிலைகளை நாம் கேள்விப்பட ஆரம்பித்தோம். கேள்விப்பட்டக்கூடிய நம்முடைய மனதிற்குள்ளாக அவர்கள் மரணம் அச்சத்தை உருவாக்காமல், நம்மளும் இப்படி ஊழியத்தை செய்கிறது உண்டானால் மரணம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிசு என்கின்ற அச்ச உணர்வு வராமல் அந்த இடத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே ஊழியம் செய்யக்கூடிய அநேகர் எழும்புகிறது தான் தேவனுடைய சித்தம் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிங்களேன். அந்த வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிக்க கேளுங்கள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிக்க கேளுங்கள். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியவன். யேசபேல் கர்த்தரின்
தீர்க்கதரிசிகளை கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ. 2 திறத்தாரை நம்ம பார்க்கிறோம். ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் என்ன செய்யலாம் பாருங்க, 100 தீர்க்கதரிசியை கொண்டு போய் அடைத்து ஒளித்து வைத்து இந்த எசபேல் என்கின்ற ராணியின் நிமித்தமாக அவள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்யக்கூடியவள், அவள் தீர்க்கதரிசியினுடைய காரியங்களை அதமாக்கக்கூடியவர்கள் என்பதை அறிந்து தீர்க்கதரிசிகளிலே 100 பேரை கொண்டு போய் கெபியிலே அடைத்து வைத்து அவர்களுக்கு அப்பத்தையும் ஆகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரூப். இன்னொரு மனிதன் எலியா என்கிற மனிதன், அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் ஆகாபுக்கு முன்பதாக என்னை போய் நான் மெய்யாகவே காண்பிக்கப் போகின்றேன், நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படிக்காய் நான் ஆகாபுக்கு முன்பதாக நிற்கப் போகிறேன் என்கிறதை பற்றி தீர்க்கதரிசியாக நீ போய் ஆகாபிடத்தில் எலியா வந்திருக்கிறான் என்று சொல். ஒருத்தன் பயத்தோடு கூட தன் ஜீவனை காத்துக்கொள்ளக்கூடிய தீர்க்கதரிசியின் கூட்டம். ஆனால் இன்னொரு சந்ததியோ தன்னை ஒளிவு மறைவில்லாமல் எந்த இடத்திலே தனக்கு அழிவு வருகிறதோ, எந்த இடத்திலே தனக்கு வேதனை வருகிறதோ, எந்த இடத்திலே தனக்கு பாடுகள் வருகிறதோ அங்கே நான் என்னை ஒழிக்காமல் மறைக்காமலும் நான் முன்பதாக போய் நின்று வார்த்தைகளை பேசுவேன். எப்படி பேசுறார் பாருங்க எலியா தீர்க்கதரிசி, நான் இன்றைய தினம் என்னை ஆகாபுக்கு முன்பதாக காண்பிப்பேன். நான் கட்டாயம் போய் நான் சொல்ல ஆரம்பித்து விடுவேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த கடைசி கால நிலை அல்ல. குகைகளுக்குள்ளும் குன்றுகளுக்குள்ளும் ஒளித்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை அல்ல. குகைகளுக்குள்ளாக மறைந்திருந்து கொடுக்கப்படக்கூடிய அப்பத்தையும் ஆகாரத்தையும் சாப்பிடக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை என்னை சாத்தானுக்கு முன்பதாக எழுந்து நின்று மெய்யாகவே கர்த்தரின் நாமத்தினாலே தைரியமாய் வார்த்தைகளை சொல்லக்கூடிய காலம் இந்த காலம். சாத்தானுடைய நிலைகளை கண்டு ஒளிந்து போன காலம் போதும், மறைந்து போன காலங்கள் போதும். கட்டுக்களை கண்டு அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள் பவுலுக்கு வந்த அந்த நிலைகளை கண்டு தன் வாழ்க்கையிலே எவ்வளவேனும் அச்சம் கொள்ளாமல் சுவிசேஷத்தை தைரியமாய் அவர்கள் அறிவித்ததைப் போல தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பயங்கரமான மரணங்கள் உன்னையும் என்னையும் தடுக்கக்கூடாது. தேசத்திலே வந்திருக்கக்கூடிய ஊழியக்காரனுடைய அழிவு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு முட்டுக்கட்டையை போட்டுவிடக்கூடாது. கர்த்தரின் நாமத்தினாலே நீயும் நானும் எழும்பி இந்த கடைசி கால யுத்தத்திற்குரிய காரியங்களின் ஊடாக வல்லமையாய் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வேத சத்திய எழுத்துக்கள் நமக்கு மெய்யாகவே சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. தேவன் நம்மை எப்படி பழக்க வைக்க ஆரம்பிக்கின்றார்? ஒரு மனிதன் எந்த நிலைகளிலும் எந்த சூழ்நிலைகளிலும் தாண்டி கடந்து போகக்கூடிய வல்லமை பெற்றவனாய் மட்டுமல்லாமல் சூழ்நிலைகளை காணக்கூடிய அவன் மெய்யாகவே தன்னை ஒழித்துக் கொள்ளக்கூடிய நிலைகளை தாண்டி கர்த்தரின் நாமத்தினாலே எழும்பி ஆண்டவருக்கென்று வல்லமையாய் இயங்கக்கூடிய ஒரு பரிசுத்தவானை போல காணப்படக்கூடியதான் இந்த கடைசி காலம். நம்மை கர்த்தராகிய தேவன் பழக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன? அவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன வார்த்தையை வலியுறுத்த போகின்றார்? இத்தனை நாட்கள் அறைகளுக்குள் முடங்கி கிடந்த காலம் போதும் மகனே, இத்தனை காலங்கள் முடங்கி கிடந்த நிலைகள் போதும். இனி சாத்தானுக்கு நேராக எதிர்த்து நின்று உன்னை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இதோ உன் கண்களுக்கு முன்பதாய் வந்தாயிற்று. பொல்லாத பிசாசின் சத்துவங்களை அழிக்கக்கூடிய அந்த வல்லமைகளை நான் உன் கைகளிலே தந்திருக்கிறேன் என்கின்ற அந்த மகிமையான காரியங்களை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய காலம் வந்தாயிற்று என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். முடங்கி கிடந்த காலம் போதும், பலவீனப்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போதும், பலவீனம் நிறைந்த சூழ்நிலைகள் நமக்கு போதும். இன்று முதல் கர்த்தராகிய தேவன் நம்மை பழக்க வைக்கக்கூடிய அந்த தன்மையினுடைய அடிப்படையிலே வல்லமையாய் எழுந்து நின்று கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த கடைசி காலத்தில் சத்ருவின் எல்லா ஆயுதங்களையும் முனை மழுங்க செய்ய, சத்ருவின் எல்லா அதிகாரங்களை தரை மட்டும் தாழ்த்த கர்த்தரின் வல்லமையுள்ள நாமத்தை நிரூபித்து காண்பிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
எங்களை பழக்குவிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஆவியானவரே, நீர் எங்களை பழக்குவிக்கக்கூடிய தன்மைகளை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். எங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் அப்புறமாக்கும்படியாக சூழ்நிலைகளின் மூலமாய் வரக்கூடிய பயங்கள், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், சாத்தானின் வல்லமைகளையும் எங்கள் வல்லமைகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறதுனால் வரக்கூடிய பயங்கள், அவிசுவாசத்தினால் வரக்கூடிய கர்த்தாவை பயங்கள், ஆவிக்குரிய காரியங்களை பற்றி அறியாமையினாலே எங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய பயங்கள், இன்னும் கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டுக்கள் பெருகியிருக்கக்கூடிய இந்த காலங்களிலே அவர்களுடைய கட்டுக்களை கண்டு நாங்கள் இயங்காதிருக்கக்கூடிய பயங்கள் என்று சொல்லி பல முனைகளிலே இப்படிப்பட்ட பயம் நிறைந்த சூழ்நிலைகளை உருவாக்கும் சாத்தானை அதமாக்கு எங்கள் கைகளை கர்த்தராக தேவன் நீர் பழக்குவிக்கும் தேவனாக இருக்கிறீர் என்கிற வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இத்தனை காலம் முடங்கி போன காலங்களை தாண்டி அவர்கள் இந்த நாள் துவங்கி எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத சாத்தானுடைய காரியங்களை அதமாக்கு, பொல்லாத பிசாசின் ராஜ்யங்களின் தன்மைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கு ஒரு கூட்டம் சேனைகளை கர்த்தர் நீர் உருவாக்கி தந்து இன்று முதல் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்க கிருபைகளை தருவீராக. கற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி உம்முடைய வருகையின் நாள் பரியந்தம் தங்கள் நிலைகளிலே நிலையாய் நின்று யுத்த வீரனுக்குரிய தன்மைகளை தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே உமக்கு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்டு எழும்பி பிரகாசித்து சத்துருவின் ராஜ்யங்களை தகர்ந்து ஒழிய பண்ண ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாராயிருந்தாலும் சரி, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளின்படியே உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் கர்த்தர் உங்களை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கக்கூடிய பழக்கத்தை பழக்குவித்து சத்ருவின் எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்கி தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்க உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் பயன்படுத்துவார். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.